அன்பான தேவ ஜனமே, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இது ஒரு வசனம், வெறும் ஆசீர்வாத வார்த்தை அல்ல. இது தேவனுடைய இருதயத்திலிருந்து வெளிவரும் ஆழமான ஜெபம். உன் மதில்களுக்குள் சமாதானம். மதில்கள் என்றால் பாதுகாப்பான இடம். வெளியில போர் நடக்கலாம், வெளியில் சத்தங்கள் இருக்கலாம், வெளியில் குழப்பங்கள் இருக்கலாம், ஆனால் உள்ளே சமாதானம் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம். இது சூழ்நிலை மாற்றத்தினால் வரும் சமாதானம் அல்ல. இது பிரச்சனை தீர்ந்த பின் வரும் அமைதி அல்ல. இது தேவன் குடியிருக்கும் இடத்தில் பிறக்கும் உள் அமைதி. உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகம். அரண்மனைகள் என்றால் வளம், நிர்வாகம், அதிகாரம். தேவன் சொல்கிறார், உன் வாழ்க்கையின் உயர்ந்த பகுதிகளில், உன் தீர்மானங்களில், உன் பொறுப்புகளில், உன் எதிர்கால கட்ட அமைப்புகளில் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்று. இங்கே ஆரோக்கியம் என்றால் பணம் மட்டுமல்ல, உறவுகளின் ஆரோக்கியம், ஆவிக்குரிய ஆரோக்கியம், மனதின் ஆரோக்கியம், சேவையின் ஆரோக்கியம். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுவது? என்ன பார்க்கலாம். தேவன் ஆசீர்வதிக்கிற போது முதலில் உள்ளே சமாதானம், அதன் பின்புதான் ஆரோக்கியம். சமாதானம் இல்லாமல் ஆரோக்கியம் வந்தால் அது சுமை. சமாதானம் இல்லாமல் ஆரோக்கியம் இருந்தால் அது முழுமை அல்ல. ஆனால் தேவன் தருவது சமாதானமும் ஆரோக்கியம் சேர்ந்த ஆசீர்வாதம். இன்று இந்த வசனம் நம்மை அழைக்கிறது, கர்த்தாவே, என் வாழ்க்கையின் மதில்களுக்குள் சமாதானத்தை வையுங்க, என் வாழ்க்கையின் அரண்மனைகளுக்குள் சௌக்கியத்தை நிரப்புங்க. அப்போதுதான் என் வாழ்க்கை ஒரு கட்டிடம் அல்ல, ஒரு தேவனுடைய குடியிருப்பாக மாறும். ஆமென்.